இப்ப 2 சுற்று வெற்றிகரமா முடிவடைந்திருக்கிறது. 3வது சுற்று, இது இறுதி சுற்று. இந்த சுற்றுல குறுக்கீடு எதுவும் கிடையாது, குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு தேனி மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தால் நீங்கள் தேனி மாவட்ட மக்களுக்கு என்னென்ன நல திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள்? 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். நீங்க இதை பிரச்சாரமா யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சார களமா யூஸ் பண்ணிக்கோங்க. தேனி மாவட்டம் முழுக்க நிலம் சார்ந்த பகுதி, விவசாயம் சார்ந்த பகுதி. நாங்கள் வந்துட்டோம்னா இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை செய்து நீர்நிலைகளை பாதுகாத்து புதிய நீர் தேக்கங்களும் தடுப்பணைகளும் கட்டி விவசாயத்தினுடைய உற்பத்தியை அதிகரிப்போம். ஆடு மாடு மேய்த்தலை நாங்கள் அதிகரிப்போம். அதனை சார்ந்த தொழிற்சாலைகள் அங்கு அமைக்கப்படும். பால் உற்பத்தி பண்றதோ நம்ம தயாரிக்கக்கூடிய விவசாய பொருட்கள் இருந்து பதப்படுத்தப்பட்டு அது அனைத்துமே ஏற்றுமதி செய்வோம். அது எல்லாத்துக்குமே அரசு பணி ஆக்குவோம். அரசு பணிக்கு அது எல்லாத்தையுமே நாங்க கொடுக்கிறோம். அதே போல இப்ப இங்க இருக்கிற நீங்க மருத்துவ வசதி பாத்தீங்கன்னா எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. இப்ப இங்க இருக்கிற ஓரளவுக்கு நகரம் சொன்னோம்னா போடி, இப்ப ஆண்டிவெட்டி, பெரியகுளம், கம்பம், சின்னமனூர் 4-5 ஊரை சொன்னோம்னா அங்க ஏதாவது மருத்துவ அவசரத்துக்கு போனோம்னா அவங்க உடனே அனுப்பக்கூடியது காணாவளக்கு. ஏதாவது இப்ப பிரசவத்துக்காக ஒரு மகளிர் போனாங்கன்னா லேசா கொஞ்சோண்டு தலை அப்படி திரும்பிதான் கூட போதும், உடனே காணாவளக்கு தூக்கிட்டு போயிருந்தீங்கன்றாங்க. அப்ப அந்த இன்னும் அந்த அடிப்படை தேவைக்கும் மருத்துவ மையங்களுக்கு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அதை இங்க நாங்க சரி செய்வோம். தற்சார்பு பொருளாதாரம் இங்க மேம்படுத்தப்படும். இங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகள் முழுவதுமாக ஒழிக்கப்படும். நாங்க 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே எங்களோட பரப்புரை நாங்க தொடங்கிட்டோம். எங்களோட 4 வேட்பாளர் இருக்கிறாங்க. எங்க 4 வேட்பாளர்களுமே நாங்க படுத்திருக்கிற எல்லாருமே நல்லா படித்தவர்கள். 4 வேட்பாளர்களை ஏற்கனவே சொன்னபடி ஒரு பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடியை நாங்க நிப்பாட்டி இருக்கோம். ஒரு பிரமுலியார்கள் ஒருத்தங்க நாங்க நிப்பாட்டி இருக்கோம். இந்த முறை நாங்க உறுதியா வெற்றி கொடுப்போம். 4 வேட்பாளர்களுமே வாக்குக்கு ₹1 கொடுக்காமல் நாங்க பெறுவோம். நாங்க வாக்கை பெற்று நாங்க வெற்றி பெறுவோம். எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் உலகத்தில் நடந்த எல்லா போர்களுமே நிலத்துக்காகவும் மண்ணுக்காக நடந்திருக்கு. அந்த மண்ணை என்னோட முன்னவர்கள் வாழ்ந்த மண்ணு, நான் வாழ்ற மண்ணு, என்னுடைய வாரிசுகள் வாழ போக மண்ணு. இந்த மண்ணை பாதுகாக்கிறது என்னோட கடமை. நாங்க காப்பாற்றுவோம். நன்றி. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பிரச்சாரமா அவர் முன்னெடுத்தாரு. இயற்கை வளங்களை காப்போம், தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவோம் சொல்லி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார்.